வெல்கம் டு ஐஎம் அகேடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கான இந்தியன் நேவி சிவில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லி ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. அது ஒரு மெடிக்கலில் இருக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஃபிசிக்கலை பற்றி எந்த ஒரு அப்டேட் இது வந்து கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து இது வருது. ரெக்கமெண்டட் போஸ்ட் வந்து சேர்ஸ்மேன், ஒர்க் ஷாப் சம்மந்தமாக அந்த இது சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் அந்த மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டு அந்த எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆனால் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய உங்களுக்கு வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நேவி ரிலேட்டடான ஜாப்ஸுக்கு போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி ஒரு ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் தான் வேகன்சிஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. சார்ட்ஸ்மேனில் கொஞ்சம் கம்மியான வேகன்சி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். குரூப் பி வேகன்சி, நான் கெஜெட்டட், நான் மினிஸ்ட்ரியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குரூப் லெவல் 6 லெவலில் வந்து உங்களுக்கு வந்து பே லெவல் இருக்கும். இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 35,400லேருந்து 1,12,400 வரை சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேம் ஆஃப் போஸ்டிங்கில் வந்து சார்ட்ஸ்மேன், சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 வெரைட்டியில் வந்து மிஸ்மேன், ஒர்க்கர்ஸ், ஃபேக்ட்ரி, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன், க்ரஃபட்டிக்கல், அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டர்ரிசர்வ்டு எவ்வளோ, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லி டோட்டல் வேகன்சி, அதாவது கேட்டகரி வேறு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு எந்த அப்டேட்டாக இருந்தாலும் டெலகிராம் அல்லது நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹரண்டோட ரிசர்வேஷன் பிடபிள்யூடி அதர்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தனியாக வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் மேட் இருக்கிறதுலே வந்து இதில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேகன்சிஸ் வந்து அதிகம். ஒவ்வொரு கமாண்டு, அதாவது மொத்தம் 3 கமாண்டு இருக்குது. கமாண்ட்லேயே எவ்வளோ வேகன்சிஸ்னு சொல்லி தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கமாண்டுக்கு எவ்வளோ, ஈஸ்டர்ன் கமாண்டுக்கு எவ்வளோ, சவுத் கமாண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி அன்ரிசர்வ்டு போஸ்டிங் வந்து 254 இருக்கா ஒவ்வொரு கமாண்ட்லையும் சேர்த்து. எஸ்சிக்கு வந்து 101, எஸ்டிக்கு ஒரு 66, ஓபிசிக்கு வந்து ஒரு 124, ஏடபிள்யூ அதுக்கு வந்து 62, டோட்டலாக 610 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த பக்கத்தில் உள்ள பிடபிள்யூ கேண்டிடேட் இதில் வந்து டபிள்யூஹெச்னா என்ன, ஹெச்ஹெச்னா என்ன அப்படின்னு சொல்லி டீலில் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து எது பண்ணலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்துக்கும் அப்ரிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன் என்னது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் சார்ட்ஸ்மேனுக்கும் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கும் வந்து 18 to 25 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேட்ஸ்மேனை பொறுத்தவரை 10th + ஐடி வந்து முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன். ஐடியில் வந்து என்னென்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா இருக்குன்னு சொல்லி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நான் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்கிறேன். சீனியர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு மட்டும்தான் 18 to 27 வயசு வரை இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா வந்து ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவில் ஓபிசிக்கு வந்து ஒரு 3 years வந்து கொடுப்பாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு 5 years வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் அவ்வளோ தான் கொடுப்பாங்க. பிடபிள்யூ கேண்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தால் அதுக்கு வந்து எலிஜிபிள். டிரான்ஸ்ஃபர் அமிஷன் ஒர்க் ஷாப்புக்கு எசென்சியல்னால் இம்பார்ட்டண்டாக இருக்க வேண்டியது. பேச்சுலர் சயின்ஸ் டிகிரி வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு அது வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் இது பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்சி சயின்ஸு, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சப்ஜெக்ட்டு. அல்லது அப்படின்னா அந்த இதில் இல்லைன்னா டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சான்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து எசென்சியலில் வந்து பேச்சுலர் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அது முடிச்சுருந்தா. சப்போஸ் முடிக்கல அப்படின்னா டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இது சம்மந்தமாக படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் எலக்ட்ரிக்கல் வந்து எசென்சியல் மெட்ரிகுலேஷன் அதில் கோட் படிச்சிருந்தா ஓகே. 2 years டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் வந்து என்எல்சியில் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த ட்ராயிங் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவுட் சைடு ஆஃப் ஃபீல்டு ஒர்க்கு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அதாவது உங்களுக்கு நல்லா வரைய தெரியும், 3 dimension அந்த மாதிரி போடுவீங்க, ஆட்டோ கேட்லாம் இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் இதாக இருக்கலாம். ரிசபிள்னால் வந்து இது சப்போஸ் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து இது ஆட்டோ கேட்லாம் நீங்கள் வந்து க்ளீனாக போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதனால தான் வந்து இது வந்து டிசபிள்னு கொடுத்துருக்காங்க.
வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கலை பொறுத்தளவில் எசென்சியலாக நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சுக்கணும், 2 இயர்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பில் வந்து இண்டஸ்ட்ரியல் இது ஒன்று இருக்கும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிராஃப்ட்ஸ்மேன் ஆர் டிராயிங் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கணும். ப்ரிஃபரபிள்னா ஆட்டோ கேடை வந்து இது பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எசென்சியல் அதையும் சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சிருக்கணும், டிப்ளமோ சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் நாவல் ஆர்டிடெக்டில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். இதுலேயும் வந்து ஆட்டோ கேட் மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் டிராஃப்ட்ஸ்மேனில் வந்து நீங்கள் ஆட்டோ கேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது. 10th முடிச்சு நீங்கள் வந்து 2 இயர் வந்து அந்த ஃபீல்டில் வந்து 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபீல்டு போகணுன்னா அப்படி தான் வந்து கேட்பாங்க. டீட்டெயிலாக பார்த்துங்க. டிராஃப்ட்ஸ்மேன் மேட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து 10th முடிச்சு சர்டிஃபிகேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஐடி, அதாவது 10th + ஐடி வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லி கீழே என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய ஐடி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதாவது ட்ரேட்ஸ்மேனுங்கிற அந்த போஸ்டிங்க்கு வந்து அதாவது கார்பெண்டர், சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், அதாவது சென்ட்ரல் ஏர் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி கம்ப்யூட்டரு ஹார்ட்வேரு, டிராஃப்ட்ஸ்மேன், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா இது வந்து ஐடி செக்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், ட்ரிபிளி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விங்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 64 விதமான இது வந்து ஐடி ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் ஃபீல்டு எதுன்னு சூஸ் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 10th + ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நல்லா ஐடி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அதை வந்து பார்த்துங்க. ஜஸ்ட்டாக அப்ளை இந்த போஸ்டிங்கில் இருக்கிற மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் 10th முடிச்சு. அதையும் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சர் ஆஃப் டியூட்டி, ஜாப் ப்ரொஃபைல் அதாவது எப்படி இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சார்ஜ்மேன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஷாப்னா நீங்கள் வந்து ரிப்பேரிங், மெயின்டெனன்ஸ், ஆனுவல் இன்ஸ்பெக்ஷன், ப்ரொஃபைல் டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸட்ரா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராயிங் அந்த மாதிரிலாம் எஜுகேஷன் ஷாப்பில் பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு நாலேஜ், பேசிக் நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிராஃப்ட்ஸ்மேனாக எப்படி அதில் வந்து நீங்கள் என்ன இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன் மேட்டை பொறுத்தளவில் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு ஷிப் வந்து சப்மர்ஜனில் வந்து இது ஒன்ற மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஷிப் சப்மர்ஜனா நீர்மூழ்கி கப்பல்னு வந்து தமிழில் சொல்லுவோம். அதில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நேவியை பொறுத்தளவில் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் க்ளீனிங், அன்க்ளீனிங் செக்ஷன் அந்த யூனிட் இருக்கணும். ஆஃபீஸர் ஏரியா இது ஒன்று மணி இருக்கும். டேக்ஸு, ஃபேக்ஸு, நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கண்டினியூ கேட் டியூட்டி போடுவாங்க. அது வந்து வாட்ச்மேன் டியூட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. க்ளீனிங் டியூட்டி, ஃபிக்சர், அப்புறம் அன்சைடு ஃபர்னிச்சர் எக்ஸட்ரா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அத்தாரிட்டி, அன்அத்தாரிட்டி சூப்பர்வைசிங் எல்லாம் வந்து நீ பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து இது பண்ணிக்கோங்க. அதை சொன்னேன்ல நான் முன்னாடியே. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை எஸ்டி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே. குரூப் பி, குரூப் சி 2 காலிபண்டுக்கு அதே கொடுத்துருக்காங்க. சிக்கு ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லி என்ன மெட்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சர்க்குலர் டேட், இந்த சர்க்குலர் டேட் ரிமைனிங் லிமிட்டட் க்ளோசிங் சர்டிஃபிகேட் ரிசப்ட் ஆன் அப்ளிகேஷன், அதாவது வந்து எஸ்எஸ்சி அதாவது 10th மார்க் ஷீட் இருக்குல்ல, அதில் உள்ள டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து அது வந்து கரெக்டாக இருக்கணும். க்ளோசிங் டேட்டுக்கு அதுக்கும் ஏஜ் கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் கரெக்டாக இருக்கல அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி நீங்கள் வந்து விமன் கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. மீதி இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக 295 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ₹295 ஒன்லி அப்படி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்மிட் கார்டு, வில் பி எக்ஸாம் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து விசா, மாஸ்டர், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதெல்லாம் வந்து யூபிஐ, நெட் பேங்கிங் வச்சுருந்தா அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸாம் சிட்டிஸை பொறுத்தளவில் உங்களுக்கு 3 ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வந்து அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். நம்ம ஏரியாவில் இது கண்டிப்பான முறையில் மதுரை அதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை, திருநெல்வேலி, சென்னை அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து 18ஆம் தேதி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் ஐடி அந்த மாதிரி முடிச்சிருந்தா அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரியாது என்ன மாதிரி வந்து இது போடுறாங்க அப்படிங்கிறதுனால. நீங்கள் இல்லாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பயனடைகிற மாதிரி பாருங்கள். மோட் ஆஃப் செலெக்ஷனில் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது
ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதில் வந்து ஈச்லேயே வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 மார்க்கு. உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து குரூப்பாக கொடுத்துட்டாங்க, எதுக்கு என்ன சிலபஸ்ன்னு சொல்லி. குரூப் பிக்கு என்ன, என்ஜி போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ் என்னென்ன ரிலேட்டடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்குன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து சொல்கிறேன். குரூப் பிக்கு என்ன இது அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்காங்க தனியாக. கிராமர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூ யூனிவர்சிட்டி வந்து பிளைண்டு அந்த ரெக்கார்டி பர்சன் அவங்களாம் வந்து இருக்குது, டிசபிலிட்டி கேரக்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெளிவாக வந்து மஸ்ட்டாக நீங்கள் வந்து சேர பார்த்தீங்க. நார்மலைசேஷன் ஸ்கோர் அதெல்லாம் டிஃபிகல்ட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து கொஸ்டினுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு யூஸ் ஐடி, இமெயில் ஐடி வந்து வெப்சைட்டில் இந்தியன் நேவி ஜாயின் அந்த government.in போய் நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் அப்பாயின்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண வருது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 18 டிசம்பர் 23 to 31 டிசம்பர் கரெக்டாக 15 டேஸ் தான் இருக்குது. 15 டேஸ் கம்மியாக தான் கரெக்டாக 15 ஒரு 16 டேஸ் இருக்குது. அதனால் 15 நாளில் டைம் இருக்கனால வந்து நீங்கள் குயிக்காக வந்து பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா வந்தோடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எந்த கேபியில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். எந்தெந்த இதில் வந்து நீங்கள் இது பண்ணணும் மாதிரி வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மஸ்ட்டாக வந்து நல்லா கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் செலக்ட் ஆன அப்பாயின்மெண்ட் வழங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலை பற்றி எந்த ஒரு இதுவும் சொல்லலை. அதனால் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனல் புதுசாக வந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை.